இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கடையில் 5th and ஃபைனல் ஓடி மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முதல் 2 போட்டி ஆஸ்திரேலியா பக்கம், கடந்த 2 போட்டி இங்கிலாந்து பக்கம். இது கம்ப்ளீட் செட்டப்பு. ஃபைனல் போட்டி, இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோப்பை. முதல் 2 போட்டியில் ஆஸ்திரேலியா ஜெயிச்ச விதத்தை பார்க்கும்போது இங்கிலாந்து எழுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா 14 போட்டிகள் தொடர்ந்து ஜெயிச்ச அந்த இடத்த இங்கிலாந்து பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருந்தது. பட் சூப்பராக கம்பேக் பண்ணினாங்க. கடந்த 2 போட்டியில் ஜெயிச்சிருக்கிறதுனால ஒரு சுவாரஸ்யமான இடத்துல வந்து நிற்கிறோம். பட் ஏற்கனவே T20 சீரியஸ் அந்த மாதிரி சுவாரஸ்யமான இடத்துல வந்து மழை காரணமாக ட்ரா அப்படின்ற மாதிரி முடிஞ்சுது. நோ ரிசல்ட் அப்படின்னு அனௌன்ஸ் ஆச்சு கடைசி போட்டி. அந்த மாதிரி இங்கே இருக்குமா, பிரிஸ்டலில் மழை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஷார்ட் அண்ட் கேமாக அந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லலாம். இல்லை ஓரளவுக்கு ரிசல்ட் ஓரியன்டாக மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது பிரிஸ்டலில் 2005க்கு அப்புறம் இப்போ தான் மோதுறாங்க. அந்த போட்டியில் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. 2 போட்டிகளில் 1-1 அப்படின்னு அப்பயுமே லெவலாக இருக்காங்க. யார் எட்ஜ் எடுத்துக்க போகிறா? செப்டம்பர் 29 11 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 3:30 PM ஸ்டார்ட் ஆகுது. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து காம்பினேஷனாக அப்படியே போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. 11ல் மாற்றம் இருக்காது. ஜோர்டான் காக்ஸ், ஜான் டர்னர், சக்கிப் முகமது, ரீஸ் டோப்லி அண்ட் ஒல்லி ஸ்டோன், இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. ஒல்லி ஸ்டோன் இந்த சீரீஸில் ஒரு போட்டியில் விளையாண்டாரு, இருந்தால் கூட அவருக்கான வாய்ப்பு இல்லைன்னே சொல்லலாம். பிளிப் சால்ட், பென் டக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. பென் டக்கெட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த வகையில் ஒரு கான்ஃபிடன்ட் வச்சுக்கலாம். அகெயின்ஸ்ட் அயர்லாந்து அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. பிளிப் சால்ட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, டோட்டலாகவே டவுனாக இருக்கார். பென் டக்கெட் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணுறாரு. ரீசெண்டாக 100 சீரீஸ்லேயும் நல்லா பண்ணார். அந்த ஓப்பனிங் பொசிஷன் கிரேட்டாக இருக்குது எல்லா ஃபார்மேட்லேயும். வில் ஜாக்ஸு டீசன்ட் பிளேயர், ஓரளவுக்கு ஒரு சில நேரங்களில் பெட்டர் அவுட்புட் கொடுக்குறாரு, சில நேரங்களில் டவுன் ஆகிறாரு. அண்டு பவுலிங் பேஸில் சில நேரங்களில் கன்சிடரபிள். ஹாரி ப்ரூக் கடந்த 2 போட்டியில் வேறு லெவல் பண்ணார். கேப்டன் இன்னிங்ஸ் அப்படின்னு இருக்கார். குறிப்பாக ஒரு பெருசாக ஒரு ஒரியிங்காக எடுத்துக்கல. ஃபஸ்ட் 2 போட்டி தோக்கும்போது கூட அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஃபீலோட வெளியில் வரல. கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தார். அதுதான் வந்து அடுத்தடுத்த போட்டியில் அவர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காரணமாகவும் நான் பார்க்குறேன். ஜேமி ஸ்மித் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதமும் நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்வீப்பில் பெட்டராக இருக்கார். லியாம் லிவிங்ஸ்டோன் போன மேட்ச் ஒரு சூப்பர் கம்பேக்கு. T20 சீரீஸில் சரியாக விளையாண்டார். ஆனால் ஒன் டே ஃபார்மேட்டுக்கு கிரேட்டாக இல்லை அப்படின்னு யோசிக்கப்பட்ட இடத்துல சூப்பராக விளையாண்டார். ஒரு ஷார்ட் டைம் கிடச்சிது, பயங்கரமாக அடித்தார். குறிப்பாக ஸ்டார்க்கு எகென்ஸ்டாக அவர் விளையாண்ட விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஜேக்கப் பெத்தல் யங் டேலண்ட்டு. இந்த இடம் அவருக்கான இடம் கண்டிப்பாக கிடையாது. மேலே இருந்தால் சூப்பரான அவுட்புட் கொடுக்க முடியும். இந்த சீரீஸில் சில மேட்சஸ் அவர் ஸ்டெபிலிட்டி ஷோ பண்ணியிருக்கார். பவுலிங் பேஸில் ஒரு கன்சிடரபிள் தான். இருந்தால் கூட லியாம் லிவிங்ஸ்டோன், வில் ஜாக் சைடு நிறைய போகிறாங்க அப்படின்றதுனால ஜேக்கப் பெத்தலுக்கு கொஞ்சம் குறைவான ஓவர் கூட கிடைக்கலாம். குறிப்பாக ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே பெத்தலுக்கான ஓவர் இருக்கலாம். பிரைடன் காசு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பார்ட்ஸு, ஆதில் ரசீத் இந்த டீமோட பிரைம் பவுலர்ஸு. பிரைடன் காஸோட பவுலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்க முடியுது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரோட லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. முன்னிருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதே ஸ்ட்ரென்த்தோடு இருந்தால் இன்னுமே வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு பண்ணுறாரு. பட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுறாரு. நாட்டி பார்ட்ஸு சூப்பர் பவுலிங். டொமஸ்டிக் சீரியஸில் நல்ல அவுட்புட் கொடுத்ததுனால இங்கே ஒரு வாய்ப்பு. கண்ட்ரோலாக பவுல் பண்ணுறாரு. கண்டிஷன் எப்படி இருந்தாலும் இவரோட கண்ட்ரோல் மீறலை. ஸோ அந்த வகையில் கிரேட். போன மேட்ச் அதுக்கான ரிவார்டு 4 விக்கெட் அப்படின்றது. ஆதில் ரசீது ரீசெண்டாக டவுனில் இருக்கார். டெஃபினட்டாக பிரிஸ்டல் அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பிரிஸ்டல் ஏற்கனவே ஒரு 5 விக்கெட் ஆள் எடுத்திருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டில் ஓடலாம். பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஆஸ்திரேலியா போன போட்டியில் சீனாபாட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பாசிபிளாக ஆரோன் ஹார்டி வரலாம். ஸோ அந்த ஒரு ஸ்வாப் நான் எதிர்பார்க்குறேன். ஆரோன் ஹார்டி பேட்டிங்லேயும் நல்ல டிஸ்பிளே கொடுக்குறாரு. கண்டிப்பாக ஆரோன் ஹார்டியை மிஸ் பண்ண தேவையில்லை. அவர் டாப் ஆர்டர் அனுப்புனா கூட பெஸ்ட்டு. பட் டாப் ஆர்டரில் செட்டில்டு பேட்ஸ்மேன் சில இருக்கனால கண்டிப்பாக லேட்டர் ஆர்டரில் கூட ஒரு பேட்டராக அவரை பயன்படுத்தலாம். டீமில் எடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் சில இடத்துல ஹேண்டியாக இருக்கார். அவரோட வேரியேஷன், ரெயின் ஃபேக்டர் இந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டாக அவுட்புட் கொடுக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. சீனா பாட்டை எடுத்துகிட்டு போனாங்க. அவரும் நல்லா ஆல்ரவுண்ட் பவுலிங் கொடுக்க முடியும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஹார்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கார் ரீசெண்ட் டேஸில்.
ஹெட்டு மார்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அண்டு ஷார்ட்டை வெளியில் வச்சு அங்கே போன போட்டியில், அதனால் மார்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாரு. பட் மார்ஸ் ஓப்பன் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன் ஒன் டே ஃபார்மேட்டில். ஏன்னா அவர் கூகுளி ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுறது, இந்த இனிஷியலாக செட்டில் ஆகிட்டா ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி விஷயங்களை யோசிக்கும் போது மார்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா இனிஷியல் ஸ்விங் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவார். அதுக்கப்புறம் கண்ட்ரோலாக ஸ்பின்னரை விளையாட முடியும் அப்படின்றதுனால ஓப்பனிங் பொசிஷன் நல்ல பொசிஷன்னே சொல்லுவேன். அதை கண்டினியூ பண்ணுவார், எதிர்பார்க்கலாம். ஸ்டீவ் ஸ்மித்து 1-1 ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் ஒரே மேட்ச்சில் கொடுத்துருக்காரு, மற்ற போட்டிகளை சொதப்பியிருக்காரு. எனிவே பார்க்கலாம். ஜோஸ் இங்கிலீஷு க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரெயின்ஃபால் ட்ராக்கில் டெஃபினட்டாக ஜோஸ் இங்கிலீஷ் மாதிரி பேட்டருக்கு ஒரு டீசன்ட் விக்கெட் கீப்பருக்கு விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் கிடைக்கும். அண்ட் பேட்டிங் பேஸில் நம்ம 4ல் இருக்கிறவங்க சக்ஸஸாகவும் இருக்காங்க. மார்னஸ் லாபுசன், அலெக்ஸ் கேரி, மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்கில் இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாபுசனை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் வேறு லெவல் பண்ணார். அடுத்தடுத்த போட்டிகளில் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறோம். குறிப்பாக போலிங் பேஸில் கொடுக்கும்போது அவரோட சக்ஸஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அது டொமஸ்டிக்லேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பராக இருக்க மாட்டார், ஏன்னா ஜோஸ் இங்கிலீஷ் வந்ததுனால. இவர் ஒன் ஆஃப் த ஃபீல்டராக இருப்பார், ஃபினிஷராக யோசிக்கலாம். மேக்ஸி பவுலிங் பேஸில் ஆஃப்டர் 40 வீசுறதுனால டெஃபினட்டாக கன்சிடரபிள். முன்னாடியே வீசினாருன்னா அந்த இடத்துல அவர் மேனேஜ் பண்ணி விளையாடுவாங்கன்னு சொல்லலாம். பட் லேட்டாக வீசுறதுனால அடிக்க போய் அவர்கிட்ட அவுட் ஆகிறாங்க. அதனால அவர் கொஞ்சம் கன்சிடரபிளாக பார்க்க வேண்டியது இருக்குது. சீனா பட் ரன்ஸுக்கு போனார், பார்க்கலாம் இந்த ஸ்வாப் இருக்குமான்னு. ஆனால் T20யில் அவர் சூப்பராக பண்ணார். ஸ்டார்க்கு, ஆடம் ஜாம்பா, ஹேசல்வுட்டு இவங்கெல்லாம் டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாங்க. நான் ஸ்டார்க் போன மேட்ச் நிறைய ரன்ஸுக்கு போனார். ஒரு ட்ராப் இருந்தது, இனிஷியலாக கொஞ்சம் நல்ல பவுலிங் இருந்தது, லேட்டர் பேஸில் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்டார்க்கால். அண்ட் ஆடம் ஜாம்பா எப்பவுமே பெஸ்ட்டாக இருப்பார். குறிப்பாக இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸுக்கு எகென்ஸ்டாக சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டி அவுட்புட் கொடுத்துட்ருக்காரு. ஜோஸ் ஹேசல்வுட்டு இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும் அப்படின்ற இடத்துல டெஃபினட்டாக நல்ல அவுட்புட். பட் ஸ்விங் பேஸ் பவுலர்ஸு தான் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலர்ஸ் இங்கே பெஸ்ட்டாக பண்ணலை பிரிஸ்டலில். அந்த நம்பரை பற்றி பேசுவோம். பிரிஸ்டலில் தான் அந்த மேட்ச்சு. கண்டிஷன் க்ளோடியாக இருக்குது. சான்ஸ் ஆஃப் ரெயின் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. டிலேவாக ஆகலாம், இல்லை இடையில இன்ட்ரிப்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஃபெசிலிட்டி பேஸில் பிரிஸ்டல் நல்லா தான் வச்சுருப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி ரிசல்ட் ஓரியன்டாக அந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். 17 மேட்ச்சில் 7 பேட் ஃபஸ்ட்டு, 10 சேசிங்கு. 17ங்கிறத விட 20 மேட்ச் நடந்தது. கடந்த 10 போட்டியில் 3 வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இல்லை, நோ ரிசல்ட்டு மழை காரணமாக. 242 ஆவரேஜ் ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர்னு சொல்லணும். அதில் 369 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. ஜிம்பாப்வே 92க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 200க்கு பிலோவாக கூட 4 டைம்ஸ் வந்திருக்கு. 300க்கு எபோவாக 5 டைம்ஸ் வந்திருக்கு. 250 எபோவாக 2 டைம்ஸ் அண்ட் 250க்குள்ளே 200க்கு மேலே அப்படின்ற மாதிரி 6 டைம்ஸ் வந்திருக்கு. இது ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சச்சின் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளாண்டு 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அதிகபட்ச ஸ்கோர் வந்து சச்சின் வச்சிருக்காரு. அதிக விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளின்ட் ஆஃப் இவங்களாம் இருக்காங்க. அண்ட் டிராவிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கார். ஸோ அதில் டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் பெட்டராக இருந்திருக்காங்க. என்னதான் மழை பெய்கிற கண்டிஷன்னாலும் இங்கிலீஷ் கண்டிஷனில் ரீசெண்டாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். மழை பெஞ்சு ஸ்விங் ஆகுது அப்படின்னா நிறைய நம்ம யோசிக்கிறோம். பட் பாசிபிளாக ஜென்ரலாக அங்கே ஸ்விங் கண்டிஷன் தான். மழை பெய்யலை அப்படிங்கிற மாதிரி இடத்துல அந்த ஹார்டர் ட்ராக்கில் பால் வந்து நல்ல ஸ்விங் எடுத்து கொடுக்குது. பட் மழை பெய்யுது அப்படிங்கும்போது அந்த சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் பேட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பெட்டராக வராட்டி கொஞ்சம் லேட்டாக வரதுனால இந்த ஓப்பனர்ஸ் வந்து நின்று விளையாண்டுறாங்க. ஸோ இதையுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நிறைய மேட்சஸில் நம்ம ரெயின்ஃபாலு ஸ்விங் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். பட் அப்படி இல்லாமல் தான் ரீசெண்டாக இருக்குது. பட் இன்னொரு பாயிண்ட்டை யோசிக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் சீசன் கிட்டத்தட்ட முடிகிற இடத்துல இருக்கும். ஸோ அப்போ நிறைய நேரங்களில் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் யூஸ்டு ஆயிடுது. ஸோ அந்த வகையிலையும் அவ்வளோ ஜோஸ் கிடைக்காதனால பேட்டர் என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி தான் இனிஷியலாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஓவராலாக நான் சொன்ன சச்சினாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹாரி ப்ரூக்கு டக்கெட்டு இவங்க எல்லாமே செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பனர்ஸுக்கு இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் சொல்லுது. ஓவராலாக 17 மேட்ச்சு ரிசல்ட் ஓரியன்ட் மேட்ச்சில் 9 செஞ்சுரி தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் அவ்வளோ ஈஸியாக இங்கே பேட்டர்ஸு ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அதாவது பெரிய பெரிய இன்னிங்ஸ் கொடுக்க முடியல அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். 4 விக்கெட் அப்படின்ற வகையில் 13 முறை வந்திருக்கு. அதில் 5 விக்கெட் 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஆதில் ரசீது 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அதை பார்த்துக்கங்க. நியூ பாலை
பார்ட்ஸ் ஆர்ச்சர் இவங்க 2 பேரும் எடுத்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். காசு லேட்டாக ஜாயின் பண்ணிப்பார். ஆதில் ரசீது, பெத்தல், லிவிங்ஸ்டோன் இவங்கெல்லாம் ஸ்பின் யூனிட்டில் இருப்பாங்க. பாசிபிளாக வில் ஜாக்ஸும் அங்கே வருவாங்க. பவுலிங் பேஸில் யோசிக்க முடியாதுங்கும் போது ஜேமி ஸ்மித்து, ப்ரூக்கு, டக்கெட் அண்ட் பிளிப் சால்ட். ஸோ இவங்க தான். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக ஜெம்மி, டக்கெட், சால்ட்டு அண்ட் ஹாரி ப்ரூக் கூட பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். டொமஸ்டிக்கில் ரைட்டாக மீடியம் போடுவார். பட் மோஸ்ட்லி அவர் பவுல் பண்ண மாட்டார். ஸோ அதனால் அவரை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. பட் இங்கே முழுமையான யோசிக்கும் போது இந்த 4 பேர் முழுமையாக மோஸ்ட்லி வீசுவாங்க. பெத்தல், லிவிங்ஸ்டோன் அண்டு வில் ஜாக்ஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் ரோலில் ரிமைனிங் ஓவர்ஸை போடுவாங்க. ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது ஜோஸ் ஹேஸ்லவுட் அண்ட் ஸ்டார்க் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்க் கொஞ்சம் இனிஷியலாக ரன்ஸுக்கு போகிறார் அப்படின்னா கூட மேலே போடுவார். ஸ்விங் தேடலில் சில நேரங்களில் விக்கெட்ஸ் விழும். அது விக்கெட் விழுந்தால் பயங்கரமாக அட்வான்டேஜ் எடுத்து பெருசாக எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த வகையில் பார்க்கலாம். ஆடம் ஜாம்பா கூகுளி பவுலர்ஸுக்கு விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு அப்படின்ற வகையில் ஆதில் ரசீதுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது ஜாம்பா டெஃபினட்டாக அங்கே ரோலுக்குள்ளே வர முடியும். லேட்டர் பேஸில் இருக்கிற பேட்டர்ஸ் ஜாம்பாவுக்கு காலி ஆகிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல யோசிக்கலாம். பாசிபிளாக ஹேசல்வுட், ஸ்டார்க் அப்படின்ற இடத்துல அடிஷ்னலாக 10 ஓவருக்குள்ளே சீனபாட்டோட போலிங்கையுமே எதிர்பார்க்குறோம். மேக்ஸி லேட்டாக கொண்டு வராங்க. ஜாம்பாவும் பவர் பிளேக்கு வெளியில் தான் பயன்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆஃப்டர் 20 அப்படின்ற வகையில் தான் ஜாம்பாவை எடுத்து வர பார்க்குறாங்க. ஹார்டி வர மாதிரி இருந்தால் சீனாபாட் பிளேஸில் வருவார். அப்போ அவருமே மிடில் ஓவர்ஸில் வீசுவார்னு எதிர்பார்க்கலாம். லாபிசன் அதே நேரத்தில் ஹெட்டு, மார்ஸு இவங்களுமே பவுல் பண்ணுறாங்க. மார்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன மேட்ச்சில் பவுல் பண்ணார். ஒரு இடத்துல ஃபிட்டாக இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. பாசிபிளாக ஒரு சீமர், குறிப்பாக ரெயின் ஃபேக்டர் இருக்கிற இடத்துல அவரோட சீம் பவுலிங் ஒர்க் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் போன மேட்ச் பவுல் பண்ணார். அதில் சக்ஸஸும் கிடச்சிது. ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வீசினார். அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அவரோட பவுலிங் இருக்கலாம். வில் ஜாக்ஸு, ஹாரி ப்ரூக்கு, ஹெட்டு இவங்கள நிறைய பேர் கேப்டனை ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த போட்டியில் ஹாரி ப்ரூக்கு பர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணுறாரு. டிராவிஸ் ஹெட்டு சொல்லவே தேவையில்லை. அந்த நேம்காகவே போடுவாங்க. வில் ஜாக்ஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னால அந்த இடத்துல பிக் பண்ணியிருக்காங்க. பென் டக்கெட்டு இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது ரிப்பீட் பண்ணலாம். மார்ஸு பவுல் பண்ணுறாரு அப்படின்ற அந்த இடத்துல இனிமேல் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் ஓப்பன் பண்ணுனா ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற இடம் தேவையில்லை. லேட்டாக தான் ஸ்பின்னர் வருவாங்க. அங்கே வந்து மாஸ் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல ஓகேன்னு தோணுது. ஆடம் ஜாம்பா டெஃபினட்டாக அகென்ஸ்ட் இங்கிலாந்து நல்ல பர்ஃபார்மன்ஸு, ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் அவுட்புட் கொடுக்குறாரு. ஸோ அதனால் ஜாம்பா ஓகே. ஜேமி ஸ்மித்து, ஆதில் ரசீது, ஜோஸ் இங்கிலீஷு, ஜோஸ் ஹேசல்வுட் இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஜேமி ஸ்மித் நல்ல ஹார்டு ஹிட்டிங் ஷோ பண்ணுறாரு அண்ட் க்ளவ் பாயிண்ட் எடுத்துறாரு. அதை பாருங்கள். அண்ட் ஆதில் ரசீது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணலாம். அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் க்ளவ் பாயிண்ட் அண்ட் டீசென்ட் பேட்டிங், டீசென்ட் ஹிட்டிங் வச்சிருக்காரு. ஜோஸ் ஹேசல்வுட் இனிஷியல் ஸ்விங் கிடைக்கிற இடத்துல வேற லெவல் பண்ணுவார். இது வரைக்கும் இந்த சீரியஸில் பெருசாக பண்ணலை. இன்னைக்கிட்டே அவருக்கான டேவாக கூட இருக்கலாம். டக்கெட் அண்ட் ஆடம் ஜாம்பாவை கேப்டன் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பர் சாய்ஸு. சேசிங் தான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் டவுனாக கூட ஆகலாம். லேட்டர் பேஸில் மழை காரணமாக போன மேட்ச் அப்படி தான் டவுன் ஆச்சு. அப்படி கூட ஆகலாம். இருந்தால் கூட ரெயின் ஃபேக்டர், டக்வர்த் லூயிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்ட் பண்ணால் டெஃபினட்டாக சேசிங் பேஸில் தான் போவாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன். இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவானா ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ் அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா இனிஷியலாக ஸ்டார்க்கு, ஹேசல்வுட் ரைஸ் ஆனாங்க. போன போட்டியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. ஸோ அப்படி ரைஸ் ஆனால் டெஃபினட்டாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும். அண்ட் மிடில் லேட்டர் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஜாம்பா இருக்கார். மிடில் லேட்டர் ஆர்டர் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக தடுமாறுறாங்க அப்படின்றத நிறைய டைம் இந்த சீரியஸ்லேயே பார்த்துருக்கோம். மேக்ஸி பின்னாடி வந்து அவரும் பவுல் போனவர். அவருமே கண்ட்ரோலாக தான் வீசுகிறார். நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. அண்ட் லாபுஷன் இவங்களுமே டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. பட் லாபுஷனை நிறைய எதிர்பார்க்க வேண்டாம். மேக்ஸி வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணி தான் போயாகணும். ஸோ அந்த இடத்துல டெஃபினட்டாக இங்கிலாந்து கொஞ்சம் டவுனில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்த சீரியஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். டீம் பாருங்கள். ஜோஸ் இங்கிலீஷ் நம்பர் 4ல் வராரு. பாசிபிளாக க்ளவ் பாயிண்ட் அவர்கிட்ட தான் இருக்கும். மாஸு, ஹெட்டு, ஹாரி ப்ரூக், டக்கெட்டு இவங்கெல்லாம் ஃபார்ம் பேஸில் ஓகேவாக இருக்காங்க. ஜாக்ஸை கேப்டனாக போட்டிருக்கேன். ஒரு டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் போட்டிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக இங்கிலீஷ்லாம் குறைவாக எடுத்திருக்காங்க. நம்பர் 4 ஸ்பாட்டில் இருக்கிற பிளேயர் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்டும் ஒரு கிடைக்குங்கிற வகையில் கொஞ்சம் ஜோஸ் இங்கிலீஷை முயற்சி பண்ணலாம். பட் ரிஸ்க்கு அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸி பாசிபிளாக லேட்டர் ஓவர் வீசுறதுனால கன்சிடரபிள். ரொம்ப லேட்டாக தான் பேட்டிங் வீஸில் வராரு. அதனால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் லேட்டர் ஓவரில் 2 விக்கெட்டு உள்ளே வர மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 20 ரன்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே வருவார் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. காசு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பார்ட்ஸு நல்ல பவுலிங் கொடுக்குறாங்க.
இந்த கண்டிஷன் வந்து க்ளௌடியாக இருக்குது, கொஞ்சம் ரெயின் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் ரோல்குள்ளே நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் அவங்கள கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்டார்க்கு மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸு, அதே நேரத்தில் ஹேசல்வுட்டை மிஸ் பண்ணுறது ஹாஸாக நான் யோசிக்கல, பட் குறைவாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. அவர் எடுக்கணும்னா ஜிஎல் பிக்குக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை எப்பயுமே முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த நாலேஜ் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களோட அனலைஸ் மைண்டை உள்ளே போட்டு டீமை க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். விஷன் லெவலில் விளையாடுங்க. என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபார்மட் அப்படின்றது 10:1 ஃபார்மட்டு. ஸோ அதில் நான் டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை 7:4 கான்செப்ட்டு. ஜென்ரலாக மினிமம் 4 ஒரு டீமில், இன்னொரு டீமில் 7. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி முன்னாடி ட்ரீம் 11 இருந்தது, அதை தொடர்ந்து வச்சுட்ருக்காங்க. அந்த வகையில் நிறைய கெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் விஷன் 11 இருக்குது. கிவ் அவே இந்த மேட்சுக்கு கொடுக்குறாங்க. டீசெண்டான மெகா லீகும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.